அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது வந்து அதாவது லீகல் என்விரான்மெண்ட். இந்த சப்ஜெக்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ஸ் கண்டென்ட்ல 9 பாடம் இருக்கு. முதலாவது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லோ, அதாவது வந்து லோ அறிமுகம் இருக்கு. அடுத்து இலங்கையில உள்ள சட்டத்தொகுதி லீகல் சிஸ்டம் எப்படி இருக்கு வேண்டும், இலங்கையில் உள்ள கோர்ட் சிஸ்டம், அதில் என்னென்ன கோர்ட்ஸ்ல என்னென்ன விடயங்கள் கையாளுறதை பற்றியும், இப்ப ஒரு விடய அமைப்புகள் சம்பந்தமான விடயங்களை எப்படி பதிவு செய்யற சம்பந்தமா சொல்லுவாங்க ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ல. அடுத்த காப்புறுதி அதில் சம்பந்தமா இருக்கு. ஒப்பந்த சம்பந்தமா லோ பண்ணப்படுது. விசேட விடயங்கள் தொடர்பான ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. என்விரான்மெண்ட் சம்பந்தமான லோவும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு சம்பந்தமான லோவும் சிலபஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்டா நாங்க டிரெக்டாக சிலபஸ்க்குள்ள போவோம். இது அசைன்மெண்ட் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க கிளாஸ்லயே, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டா பார்ப்போம். லோ. லோண்டா என்ன தமிழ்ல சொல்லுவாங்க சட்டமண்டு. இப்ப சட்டமண்டா என்ன? இப்ப சட்டம் இல்லாட்டி இப்ப சொசைட்டி இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சட்டம் முக்கியத்துவமா தான் இருக்கு இலங்கையில. இலங்கையில மீன்ஸ் உலக அளவிலேயே சட்டம் வந்து முக்கியத்துவமா தான் இருக்குது. இப்ப சட்டம்ன்றா என்னண்டா, ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறதுக்கான என்னன்னு சொல்ற உருவாக்கப்பட்ட விதிமுறைகளோட தொகுதியை வந்து நாங்க சட்டம் வந்து சிம்பிளா கூறலாம். சரியோ? ஃபர்ஸ்ட் டைப் நாங்க அடுத்த டெபிஷன் எல்லாம் அவங்க பின்னுக்கு வருது. இப்ப நாங்க இதுல ஸ்லேட்டோடலயே பார்ப்போம். இந்த ஸ்லேட்டு சொல்லி இருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லோ டு பிசினஸ். அதாவது வியாபாரத்துக்கு வந்து சட்டம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுவதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல முதலாவது சொல்லியிருப்பாருங்க, மேன் இஸ் அன் எக்கனாமிக் அனிமல், தேர்ஃபோர் பிசினஸ் வில் பி சயோட்டிக் வித்வுட் லாஸ். அதாவது மனிதன் ஒரு பொருளாதார மிருகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருளாதார அங்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லோ இல்லாட்டி மனிதன் வாழ்க்கை சரியான கஷ்டம் வித்தவுட் லோ. அதாவது தேர்ஃபோர் த பிசினஸ் வில் பி சயோட்டிக். லோ இல்லாட்டி மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு குழப்பகரமா இருக்கும்னு இந்த முதலாவது பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த லோ என்னதுக்குன்னா பிசினஸுக்கு வந்து, அதாவது வியாபாரத்துக்கு வந்து. ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் த மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் இன் ரியலைசிங் த லீகல் ஃப்ரேம்வொர்க் தே மஸ்ட் ஃபாலோ டு ரன் த ப்ராப்பர் அண்ட் ஆதென்டிகேட்டட் பிசினஸ். அதாவது ஒரு முகாமைத்துவத்தை ஒரு சட்ட அமைப்பு சட்டத்துக்குள்ள நடாத்துவதற்கு ஒரு சரியான, அதாவது சரியான ப்ராப்பர் அண்ட் ஆதென்டிகேஷன் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிசினஸா கொண்டு நடத்துறதுக்கு ஒரு சட்டம் வந்து தேவை. அடுத்தது வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்கரேஜ் டு கண்டக்ட் லீகலி ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் பை ப்ரொடெக்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஆக்டர்ஸ் இன் காமர்ஸ் சச் ஆஸ் செல்லர்ஸ் பையர்ஸ். இப்ப விற்பனையாளருக்கும் கொள்வனவாளருக்கும் பல பிரச்சனைகள் வரலாம். விற்பனையாளர் சொல்ற சரியான தீர்மானமா இல்ல கொள்வனவாளர் சொல்றது சரியான தீர்மானம் ஒன்று எதான்னு முடிவெடுக்கல. அதுக்கு ஒரு பொதுவான ஒன்று தேவை. அது என்னதான் இந்த லோ. அடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ப்ரொவைட் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் டிக்டபிள் மீன்ஸ் டு சால்வ் த பிசினஸ் ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூட். அதாவது வியாபாரம் வணிகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒழுங்காயும் கணிக்கக்கூடிய வகையில தீர்ப்பு வழங்குறதுக்கு என்ன உதவுதுன்றா லோ வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லியிருக்காங்க, மெயின்டைன் சர்டனிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன். அதாவது வியாபார பொருட்கள் வாங்க நம்பகத்தன்மை நடாத்துறதுக்கும் லோ உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரியேட் ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் டெவலப் த கேபிட்டல் மார்க்கெட். ஒரு முதலீட்டு சந்தையை உருவாக்குறதுக்கும் அது விரும்பத்தகான சூழலை கொண்டிருக்கிறதுக்கும் லோ தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து லோன் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிசினஸுக்காண்டி. ஓகே தானே? அடுத்தது வந்து ஒரிஜினல் இவாலுவேஷன் ஆஃப் த கன்செப்ட் ஆஃப் த லோ. அதாவது எப்படி வந்து லோ உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல. இப்ப இதுல பார்ப்போம், இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த ஹிஸ்டரி. அதாவது வரலாற்றுல ஆரம்ப தொடக்கத்துல சொசைட்டி வாஸ் அன்ஆர்கனைஸ். அதாவது முந்தி சமூகம் வந்து இப்பத்திய சமூகம் மாதிரி ஒழுங்குபட்டப்பட்ட சமூகம் இல்லை. மனிதன் வந்து நாடோடிய தெரிஞ்சு அப்படி வாழ்ந்தது. இப்பத்திய மாதிரி ஒரு சமூகம் அப்படிதான் இல்லை அந்த காலத்துல. அடுத்து சொல்லியிருக்காங்க, ரேடன் குமோசா ஹேட்டன். அந்த காலத்துல வியாபாரம் வர்த்தகம் இந்த சொல்லே உருவாகல, அதுக்கு பிறகுப்பட்ட காலத்துல உருவானது. அடுத்தது ரைட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வேர் நாட் ரெகக்னைஸ்ட். அதாவது எனக்கு இந்த உரிமை மீறுது அப்படின்னு அந்த காலத்துல இல்ல. எல்லாருமே ஒரு சமூகமா வாழ்ந்து கொண்டா இருந்தாங்க. அப்படி எனக்கு இந்த உரிமை மீறுது, எனக்கு அந்த உரிமை மீறுது அப்படின்னா சொன்னதில்ல. அதான் சொல்லியிருக்கு, ரைட் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேர் நாட் ரெகக்னைஸ்ட். அந்த காலத்துல அங்கீகாரம் செய்யல, இதான் மேல உரிமை, இது இல்லாட்டி மேல உரிமை மீறுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோடைய சொசைட்டியை வந்து லோ வந்து கவர்மெண்ட் பண்ணல. ஏர்லியர் ஸ்டேஜ்ல சொசைட்டியை வந்து லோ கவர்மெண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப வந்து லோ உருவானதுன்றதை பார்ப்போம். பட் அதில் சொல்லியிருக்காங்க, பட் வித் த growth ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் பீப்புள் பிகேம் த கிராஜுவலி அவேர் ஆஃப் த ஓன் ரைட்ஸ்.
எப்ப எங்களுக்கு பிரஜா உரிமை வர தொடங்கிச்சதோ அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு லோ வந்து முக்கியத்துவம் வந்திருக்கு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க growth of a civilization. அதாவது எப்ப வந்து எங்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்க வழிகிட்டுதோ அதுல இருந்துதான் உம் அதுல இருந்துதான் எங்களுக்கு லோ வந்து முக்கியத்துவமானு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க டுடே லோ இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. இப்படி வளர்ந்து வந்த லோ வந்து இப்போ ஒரு சொசைட்டியின் இன்றியமையாத பகுதியாக வந்துட்டுன்னு சொல்லியிருக்கு. ஓகே. அடுத்த ஸ்டேட் சொல்லியிருக்கு ஒப்ஜெக்டிவ் ஆஃப் த லோ. அதாவது லோன்ற நோக்கங்கள், சட்டத்தின் நோக்கங்களை பத்தி சொல்லியிருக்கு. முதலாவது சொல்லியிருக்கு டு மெயின்டைன் த லோ அண்ட் ஆர்டர் இன் சொசைட்டி. அதாவது ஒரு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சொசைட்டியை ஒரு கட்டுக்கோப்பான ஓர்டர் நடாத்துறதுக்கு லோ தேவைன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து லோ ப்ரமோட் த சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதி. சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு அல்லது மேம்படுத்துறதுக்கு சட்டம் உதவுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து ப்ரொடெக்ட் லெஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் லெஸ் அட்வான்டேஜ். அதாவது இப்ப நன்மைகள் புரிய பெற்றுக்கொள்றதுக்கு மீறல்களை தவிர்த்து கொள்றதுக்கு லோ வந்து அவசியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டேட் பிசினஸ் அண்ட் கொமர்ஸ். அதாவது வியாபாரத்தை வணிகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு விரிவுபடுத்துறதுக்கு லோ முக்கியமா சொல்லியிருக்கு. எவ்ரி பிசினஸ் ஆக்டிவிட்டி இன்வால்வ் லீகல் ரிஸ்க் அண்ட் கான்சிக்வன்ஸ். அதாவது ஒவ்வொரு வணிக நடவடிக்கைகளும் ஒரு பிரச்சனை அப்படிலாம் இருக்கு வணிக நடவடிக்கையில. அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு லோ தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தா ஓல் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் அஃபெக்டட் பை த லோ. தற்காலத்துல எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இது சம்மந்தப்பட்ட ஒரு லோவோட சம்மந்தப்பட்டே காணப்படும். ஓகே, இது ஆப்ஜெக்டிவ் லோன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஸ்லைட்ல வந்து லோ இஸ் லைஃப். அதாவது இப்ப லோ சட்டம் வந்து உயிர் வாழ்ற அப்படி வசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோ சேஞ்சஸ் வித்தின் சொசைட்டி. அதாவது லோ வந்து இப்ப இந்த சமூகத்துக்கு ஒரு லோ பிரிவுத்தக்க மாதிரி இருக்கு, இன்னொரு சமூகத்துக்கு இன்னொரு லோ பிரிவுத்தக்க மாதிரி இருக்கும். அப்ப லோ வந்து என்னத்துல டிபெண்ட் வந்து இருக்குன்னா ஒவ்வொரு சொசைட்டி மாற மாற சொசைட்டில மாற்றத்துக்கு ஏற்ப லோவும் மாறிக்கொண்டிருக்கு. அதான் நோட் சொல்லிடுறீங்க லோ சேஞ்சஸ் வித் சேஞ்சஸ் இந்த சொசைட்டி. அதாவது சொசைட்டியின் நடத்தைகள் மனப்பாங்குகள் மாற மாற அதுக்கு நாங்கள் லோகம் மாறிக்கொண்டிருக்கும்னா சொல்லியிருக்கு. Law is a body of rules that are used for regulating the conduct of the members in the society. அதாவது அந்த சொசைட்டில மெம்பர்ஸை பொறுத்து தான் இந்த இதுங்களுக்கு ஒரு லோ இதுங்களுக்கு லோ இருந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது. இதான் சொல்லியிருக்கோம் லோ இஸ் லைஃப். அதாவது இதுல முக்கிய பாயிண்ட் என்னங்க உங்களோட சொசைட்டி சேஞ்ச் ஆக லோ வந்து மாறுபடும். அதாவது இந்த மெயின் பாயிண்டே சொல்லியிருக்கு லோ இஸ் லைஃப் வந்து. அடுத்தது வந்து லோ அண்ட் சொசைட்டி. இப்ப இதுல இந்த லோ இஸ் லைஃப் லோ அண்ட் சொசைட்டி வந்து இப்ப லோ வந்து ஒரு இதோட தொடர்புபடுத்தி வச்சுட்டாங்க. முதலாவது வந்து லோ இஸ் லைஃப், அடுத்தது வந்து லோ அண்ட் சொசைட்டி. அடுத்தது ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் வந்து லோ அண்ட் சொசைட்டி. அதாவது சட்டமும் சமூகமும் சொல்லலாம் லோ அண்ட் சொசைட்டி. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க லோ அண்ட் சொசைட்டி ஆர் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். அதாவது வந்து சட்டமும் சமூகமும் வந்து கொண்டு கொண்டு நெருக்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லியிருக்காங்க லோ எய்ம்ஸ் அட் பிரிங்கிங் அபவுட் மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த சொசைட்டி. அதாவது சமூகத்தின் அமைதியை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு சொசைட்டி ஒரு கட்டுக்கோப்பை நடாத்துறதுக்கு வந்து லோ அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த பர்பஸ் ஆஃப் லோ இஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது வந்து சட்டத்தின நோக்கம் என்னன்னா நீதியை வந்து நிர்வகிக்கிறது வந்து. அதாவது நீதியை நிர்வகிக்கிறது வந்து சட்டம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் ஐடியல்ஸ் அண்ட் இஸ் நெவர் ரியலைஸ்ட்.
அதாவது வந்து நீதியை வந்து ஒரு உன்னதமான ஒரு படைப்புண்டு அதை வந்து நெவர் ரியலைஸ் எங்களால ஒரு போதும் உணர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த கன்செப்ட்ல சொல்லியிருக்காங்க லோ அண்ட் சொசைட்டி என்று. அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். லோ லிமிட்ஸ் த ஹியூமன் கண்டக்ட். அதாவது வந்து சட்டம் என்ன செய்யுதுன்னா மனிதன் நடத்தைக்கு ஒரு கட்டுப்பாடு விக்குது. அப்ப லோ லிமிட்ஸ் ஹியூமன் கண்டக்ட், அதாவது ஒரு மனிதன் செயல் செய்யறது வந்து சட்டம் வந்து கட்டுப்பாடு விதிக்கிறது தான் லோ லிமிட்ஸ் ஹியூமன் கண்டக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃப்ரீடம் இஸ் a birthright of man and he tried the utmost pleasure in its exercise. Slavery is the greatest evil that he has fight to against. அதாவது உங்களுக்கு சுதந்திரம் வந்தது வந்து எங்களுக்கு பிறந்த உரிமைன்னு சொல்லலாம். அந்த பிறப்புல இருந்து வந்த உரிமை. இப்ப நாங்க சுதந்திரமா இருக்கணும்ன்றது எங்களோட பிறப்புல இருந்து வந்த உரிமை. அதுதான் ஃப்ரீடம் இஸ் பர்த் ரைட் ஆஃப் மேன். இந்த ஃப்ரீடத்துல இருந்து மனிதன் வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றான். ஈட் ரைட் அட்மோஸ்ட் பிளஷர் அட்மோஸ்ட் பிளஷர். அதாவது வந்து இந்த சுதந்திரத்துல இருந்து மனிதன் வந்து ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றான். அடுத்து சொல்லிக்கிறாங்க slavery is the greatest evil that he has to fight against. அதாவது அடிமைத்தனத்துக்கு வந்து மனிதன் எதிராக போராடும். slavery is the greatest evil that he has fight to against. அதாவது அடிமைத்தனத்துக்கு எதிராக நிக்கணும் என்று அந்த நோ சொல்லுது. ஒரு ஆளுக்கு எல்லாமே எப்பவுமே அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப இந்த அடிமைத்தனத்தை நீக்கிறதுக்கு வந்து நோ வந்து உதவுன்னு சொல்லியிருக்காங்க. However, absolute individual freedom எப்படி என்றாலும் வந்து ஒரு சரியான தனிமனித சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அடுத்து unless one like Robinson Crusoe gets an opportunity to live lonely in the island. For man is a social animal and has to surrender a part of his freedom to the society. That in turn ensures him safety, security, and peace. Society lays down rules conduct for the common good, sometimes ex- uh, sometime at the expense of the individual. அதாவது வந்து இந்த மனிதன் வந்து ஒரு சமூக விலங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவனுக்கு வந்து சமூகத்தோட வாழ்றதுக்கு சில சுதந்திரங்கள் அவனுக்கு தேவைப்படுது. புரியுதானே? இப்ப லோ வந்து சமூகத்துல மனிதன செயற்பாடை வந்து கட்டுப்படுத்தினாலும் லோ இல்லாம வந்து சமூகம் இல்லை. இதுல சொல்லி இருக்கிறாங்க. Society lays down the rules of conduct for the common good, sometimes at the expense of அது லோ வந்து மனித செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதான் என்றாலும் வந்து லோ வந்து தேவை. எல்லா சமூகத்தோட நீதியில நிலைநாட்டுறதுக்கு சமூகத்தை சுமூகமா நடாத்துறதுக்கு வந்து லோ தேவைன்னு சொல்லியிருக்காங்க இதுல. உம். அடுத்து சொல்லியிருக்காங்க வாட் இஸ் லோ, ஹவு டு வி நோ இட்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஹவு இஸ் இட் டிஃபைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க லோ டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ரேர்லி அவுட் நியூஸ் அண்ட் often focus for the fictional drama. Low is something touches life. அதாவது லோ வந்து பல்வேறுபட்ட வகையில வந்து சொல்றாங்க. லோ இஸ் சம்திங் டச்சஸ் அவர் லைஃப். அதாவது லோ வந்து வாழ்க்கைக்கு வந்து முக்கியமானது. அதாவது வாழ்க்கையோட டச் பண்ணி கொண்டே இருக்குது லோ. லோ இல்லாம வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி இருக்கு சொல்லியிருக்காங்க இதுல. There are there are laws which are widely accepted and laws which generated controversy. Law plays a central role in social political. அதாவது எங்களோட லைஃப்ல வந்து ரோல் வந்து ஒரு மத்திய பங்கு வகிக்குது. இதுல சமூகத்தில இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் லோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லோ, லீகல் சிஸ்டம் அண்ட் லீகல் கல்ச்சர் of a society may lead to greater understanding of how that society works and what principle it values. அதாவது வந்து இப்ப லோ, லீகல் சிஸ்டம், சட்டம் சம்பந்தப்பட்ட நடைமுறை, சட்டம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம் எல்லாத்தையும் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதாவது விளங்கி கொண்டு வச்சிருந்தாங்க தான் ஒரு சமூகத்தை வந்து
இதான் நடத்திட்டு போகலாம். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லி முதலே பார்க்கிறாங்க டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த லோ. The word law is difficult to define, particularly as it used in many different ways. அதாவது வந்து லோ என்ற சொல்லு அதை வந்து வரைவிலக்கணப்படுத்துறது பல்வேறுபட்ட முறையில் டிஃபரெண்ட் வேஸ்ல வந்து வரைவிலக்கணப்படுத்திருக்கிறாங்க. எப்படி வரைவிலக்கணப்படுத்திருந்தாலும் எல்லா வரைவிலக்கணங்களுக்குமே இதுக்குள்ள உள்ள கன்செப்ட் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கோம் கன்செப்ட் ஆஃப் ஆர்டினன்ஸ், அதாவது சட்ட வரிகளற்ற தொகுப்பு. அதாவது சட்ட வரிகளை சட்ட மூலங்களும் உள்ளடக்கினதான் லோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஒரு ஒருங்கிணைப்பு தன்மையும் நோக்கம் இருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இட் கன்சர்ன் வித் இட்ஸ் கன்சர்ன் வித் பிஹேவியர் கோர்சஸ், அதாவது வந்து ஒரு நடத்தியோட சம்பந்தப்பட்டதான் லோ இருக்கு. கன்சர்ன் வித் பிஹேவியர் நோமலா கோர்சஸ் மாதிரி இல்லை, அது வந்து ஒரு பிஹேவியரோட சம்மந்தப்பட்ட சொசைட்டில வாழ்றதுக்கு மனிதர். அப்ப மனிதன் பிஹேவியரை கட்டுப்படுத்துறது எது பிள்ளைன்னு சொல்றோம். அப்ப மனிதன் பிஹேவியரோட வந்து லோ வந்து ஒருங்கிணைஞ்சு போகணும். அதான் லோ கன்சர்ன் பிஹேவியர் கோர்சஸ். அடுத்து சொல்லியிருக்காங்க கண்டெய்ன்ஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவிட்டி, அதாவது லோவுக்கு இருக்கிற மூலகங்களை வந்து நம்ம இன்னோவேட்டிவிட்டி தவிர்த்து கொள்ள முடியாது, எப்பவுமே கட்டாயமானதான். இன்னோவேட்டிவிட்டி தவிர்த்து கொள்ள முடியாது. அதான் இந்த ஸ்லைடு சொல்லியிருக்காங்க டெஃபினிஷன் ஆஃப் த லோ. எப்படி எப்படி நாங்க வரைவிலக்கணத்தை வழங்கினாலும் எல்லா வரைவிலக்கணையும் 4 கன்செப்ட் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம்.